வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டிவல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட முகம், கை, கால்கள், அப்புறம் உதடு பகுதியில், தாவங்கட்ட பகுதியில், கன்னம் பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்வான்ட் ஹேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய க்ரோ ஆகும். கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வலி இல்லாமல் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு இது போல் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தேன் வந்து சேர்க்க போகிறேன். தேனுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பயன்படுத்தலாம். ஆனால் தேன் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முதல்ல பொருளாக வந்து தேன் வந்து சேர்த்துருக்கோம். இது கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். பால் பயன்படுத்தும் போது அது காய்ச்சின பால், காய்ச்சாத பால் ரெண்டுமே எடுத்துக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் தான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாலையும் தேனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா 2 ஈவனாக ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். இந்த பொருட்களை வச்சு எப்படி நம்மளோட அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க கடைசி ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஏன்னா லைவாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், தேனையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தாய்ப்பால் என்ன கலரில் இருக்குமோ அந்த ஒரு கலரில் பால் கிடச்சிருக்கு. அது கூட வந்து ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள், சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சூப்பராக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி இதோட நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும். நம்ம இதில் தேன் சேர்த்துருக்கோம் இல்லையா, இனிப்பு சம்மந்தமான எந்த பொருட்களை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சாலும் ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். இதை மாதிரி ரெடி பண்ணி நம்ம முடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வேக்ஸாக அப்ளை பண்ணி தான் இந்த ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு வந்துடும். கொஞ்சம் திக்கான மாதிரி நுரத்தள்ளின மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினோடனே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆற நமக்கு வந்து ஒரு அந்த வேக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பார்லர்லாம் போயிருந்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி இழுக்க ஜவ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது பாருங்கள், கால் பகுதியில் குட்டி குட்டியாக நமக்கு முடிகள் இருக்குது. இந்த முடிகள் பெருசாக திக்காலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எடுத்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி எடுத்து கையில் தொடும்போது கூட நமக்கு முடி கையில் இருக்குன்னே தெரியாது, பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான முடியாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதை காய விட்டுருங்க. மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது சீக்கிரத்தில் கெட்டெல்லாம் போகாது. நீங்கள் ஹாஸ்டல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில், ரூம் டெம்பரேச்சரில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் அப்படியே விட்டுட்டேன். ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி வச்சு மேலே அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. முடி வந்து நமக்கு கீழ்ப்பக்கமாக தான் வளர்ந்துருக்கும், அதாவது தரையை பார்த்து வளர்ந்துருக்கும். அதே மாதிரி தரையை பார்த்து தேய்ச்சி விட்டுட்டு எடுக்கும்போது மட்டும் நம்ம முகம் பார்த்து மேல் நோக்கி எடுத்தோம்னா அப்படின்னா அந்த குட்டி குட்டி முடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப குட்டியான முடிகள் தான். அந்த முடிகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த துணியில் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ண இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஹேர்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ஒரு ஹோம் ரெமெடி. ஈஸியாக பெயினே இல்லாமல் ரொம்ப சுலபமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.